ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வாழ்க வளமுடன். நீங்களும் உங்கள் அன்பு குடும்பமும் ரொம்ப நாள் கழித்து உங்கள்கிட்ட நேரடியாக நான் பேசுகிறதுல எனக்கு நிஜமாக ரொம்ப சந்தோஷம். அதாவது இன்றைக்கி அமாவாசை. அதை பற்றி ஒரு சின்ன ஒரு கதையோடு உங்ககிட்ட பேசலான்னு தான் வந்திருக்கேன். அதாவது இன்றைக்கி அமாவாசை, புது வருஷம் பிறந்து சித்திரை மாதம் முதல் அமாவாசை. ஒவ்வொரு அமாவாசைக்கும் நம்ம பித்ருக்களுக்கு என்னெல்லாம் செய்யணுமோ எல்லா காரியமும் செய்வோம். ஏன்னா அது ரொம்ப ரொம்ப முக்கியம். உலகத்தில் பிறந்த ஒவ்வொரு மனுஷனுக்கும் அவங்களோட அம்மா அப்பாவாக இருக்கட்டும், தாத்தா பாட்டியாக இருக்கட்டும், அவங்கள விட்டு போனவங்க எல்லாருமே தெய்வமாக வாழ்ந்துட்டுருக்காங்க. அவங்களுக்கு நம்ம ஒவ்வொரு அமாவாசைக்கும் அவங்களுக்கு செய்ய வேண்டிய எல்லாமே பண்ணி அவங்களுக்கு கொடுத்து செய்யறதுன்றது ரொம்ப பெரிய ஆசீர்வாதம். அதாவது அவங்களோட ஆசீர்வாதம் நம்மளுக்கு என்றைக்குமே இருக்கும், நமக்கும் நம்மளுடைய சந்ததியினருக்கும் என்றைக்குமே இருக்கும். அது மாதிரி பித்ருக்களுக்கு கொடுக்கறது ஒரு முக்கியமான விஷயம். அதே மாதிரி நம்மளை சுற்றி இருக்கிறவங்க நிறைய பேர், எவ்வளோ பேர் கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க. சாப்பாட்டுக்கே இல்லாமல், ஒரு வேளை சாப்பாட்டுக்கு இல்லாமல் எவ்வளோ பேர் கஷ்டப்படுறாங்க நம்ம பார்க்குறோம். நம்ம பார்த்துட்டு அது கடந்து போகாமல் அன்றைக்கி நம்ம அந்த உணவுன்ற ஒரு விஷயத்தை, ஏன்னா மனுஷன் உலகத்தில் வாழ்கிறதே அந்த ஒரு ஜான் வயிற்றுக்காக தானேங்க. சாப்பாடு தானே ரொம்ப முக்கியம் ஒரு மனுஷனுக்கு உயிர் வாழ்கிறதுக்கு. அதில் உயிர் கொடுத்தோர், உணவு கொடுத்தோர் உயிர் கொடுத்தோர்னு ஒன்று சொல்லுவாங்க. அது மாதிரி நமக்கு கஷ்டப்படுற ஜீவங்களுக்கு நம்மளால் முடிஞ்ச உணவை அவங்களுக்கு சாப்பிட்றதுக்கு ஏதாவது ஒன்று நம்ம செய்யணும். நம்மளால் முடிஞ்சதை பண்ணணும். அதாவது அது மனுஷங்களுக்கு மட்டும் இல்லை, நான் சொல்கிறது எல்லா ஜீவன்களுக்கும். அது மாதிரி வாயில்லா ஜீவன்கள் நிறைய இருக்குது நம்மளை சுற்றி. மனுஷவங்க கூட நம்ம பசினா கேட்டு வாங்கி சாப்பிட்ருவாங்க. ஆனால் வாயில்லா ஜீவன்களுக்கு அது தெரியாது. நம்ம தான் அவங்களுக்கும் நம்மளால் முடிஞ்சது, பூனை நாய், நம்மளை சுற்றி எத்தனை ஜீவன்கள் இருக்கோ ஜீவன்களுக்கு நம்மளால் முடிஞ்ச உணவை கொடுக்கணும், தண்ணியை கொடுக்கணும். இதெல்லாம் தாங்க நம்மளுக்கு நம்ம வம்சத்துக்கு காக்கிற பெரிய ஒரு ஆசீர்வாதம், காக்கிற ஆசீர்வாதம். சரிங்களா? நம்ம எவ்வளோ காசு சம்பாதிப்போம், பணம் சம்பாதிப்போம், அதெல்லாம் விட இந்த மாதிரி உணவு கொடுக்கறது, பித்ருக்களுக்கு பண்ண வேண்டிய எல்லா விஷயமும் பண்ணுறது, தவறாமல் பண்ணுறது, நம்மளை சுற்றி இருக்கிறவங்க உணவு கொடுக்குறது தான் பெரிய விஷயம். இது ஒரு கதையின் மூலயமா உங்களுக்கு ஒரு விளக்கம் கொடுக்கணும்னு நினைக்கிறேன். அதாவது மகாபாரதம் தெரியும், அது எவ்வளோ பெரிய இதிகாசம் அது உங்களுக்கு தெரியும். அதில் கர்ணன் ஒரு கேரக்டர் வருவாங்க. அந்த கர்ணன் கேரக்டர் எப்படியாப்பட்ட கேரக்டர்னு உங்கள் எல்லாருக்குமே தெரியும். அவர் ரொம்ப ஒரு நல்ல சோல், எவ்வளோ தான தர்மம்லாம் பண்ண ஒரு பெரிய வீரன். ஆனால் அவர் இறந்து மேலே போகும்போது அவருக்கு உணவாக என்ன தெரியுமா கிடச்சிது? பொண்ணு வெள்ளி அந்த மாதிரி தான் உணவாக கிடச்சிது. அப்போ அவருக்கு ரொம்ப அதிர்ச்சி ஆகிடுச்சு. அப்போ இந்திரனை பார்த்து கர்ணன் கேட்குறாரு, நான் பூமியில் இருக்கும்போது எவ்வளோ பேருக்கு தான தர்மம் பண்ணியிருக்கேன், ஆனால் எனக்கு ஏன் சாப்பாடு கிடைக்காம இந்த மாதிரி தங்கமும் வெள்ளியுமா கொடுக்குறாங்க, கிடைக்கிது, சாப்பாடு கிடைக்கலையே, இதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்கும்போது அப்போ அந்த இந்திரன் சொல்கிறாரு, நீ பூமியில் இருக்கும்போது எல்லாருக்கும் தான தர்மம் பண்ண, என்ன பண்ண? பொண்ணு வெள்ளி தங்கம் வைரம் வைடூரி இந்த மாதிரி தான் நீ பண்ண. யாருக்காவது உணவு கொடுத்தியா? இல்லையே, உணவு தானம் கொடுக்கலையே நீனு, அந்த மாதிரி அவர் சொல்கிறார். அப்புறமா தான் அவருக்கு தெரியுது அது மாதிரி பித்ருக்களுக்கு செய்யலையே அப்படின்னு. அப்புறமா அவர் இந்திரன் கிட்ட பர்மிஷன் கேட்குறாரு, எனக்கு ஒரு 15 நாள் இந்த பூமியில் போய் இருக்கிறதுக்கு எனக்கு நீங்கள் அனுமதி கொடுக்கணும் அப்படின்னு கேட்குறாரு. இந்திரனும் அந்த 15 நாள் அனுமதி கொடுக்குறாரு. அப்புறமா அவர் இங்கே பூமிக்கு வர்றாரு. நிறைய தான தர்மங்கள்லாம் பண்ணுறாரு. அந்த தான தர்மத்தை அவரை அந்த 15 நாளாக தான் நம்ம மகாலய பட்சம் அப்படின்றோம் பித்ருக்களுக்கு நம்ம கொடுக்கறது. அதனால் அவர் எல்லாம் நிறைய தான தர்ம உயிர்களுக்கு உணவு எல்லாம் கொடுத்துட்டு முடிக்கிறாரு. அதுக்கப்புறமா அவர் மேலே போகும்போது அவருக்கு என்ன கிடைக்கணுமோ உணவு கிடைக்கிது. இதுதான் அதாவது நம்ம செய்கிற தான தர்மங்களில் உணவு ரொம்ப மெயினான விஷயம். அது மாதிரி பித்ருக்களுக்கு கொடுக்கறதும் ரொம்ப மெயினான விஷயம். இது ரெண்டுமே நம்ம அன்றைக்கி பண்ணும்போது, அன்றைக்கின்னு இல்லை, உணவு கொடுக்கறது என்றைக்குமே நம்மளால் முடிஞ்சது பண்ணலாம். ஆனால் பித்ருக்களுக்கு கொடுக்கறது நம்ம ஒவ்வொருத்தரோட கடமை. ஒவ்வொரு மாதமும் நம்ம செய்கிறது, வருஷம் செய்கிறது எல்லாமே. இதெல்லாம் கொடுக்கும்போது நம்மளுக்கு அந்த இறையும் அந்த பித்ருக்களோட ஆசீர்வாதமும் இறைவனோட ஆசீர்வாதமும் என்றைக்கும் நம்மளுக்கும் நம்ம குழந்தைங்களுக்கும் நம்ம சந்ததிகளுக்கும் கிடைக்கும்ன்றது என்னோட அசைக்க முடியாத நம்பிக்கை. இதுவும் உங்களுக்கும் தெரியும். அதனால் உங்களால் முடிஞ்ச தான தர்மங்களை என்றைக்குமே பண்ணுங்கள். அது மாதிரி பித்ருக்களுக்கு செய்ய வேண்டிய எல்லா காரியத்தையும் விடாத பண்ணணுன்றது என்னோட ஆசை.
எல்லாருமே நீங்கள் நான் மட்டும் நல்லா இருக்கணும்னு நான் நினைக்க மாட்டேன். எல்லாரும் நல்லா இருக்கணும்னு நினைக்கிறது தான் என்னோடய குணம். அது மாதிரி உங்களுக்கும் எல்லா வளமும் எல்லா நலமும் கிடைக்கணும். நீங்களும் உங்கள் அன்பு குடும்பமும் என்றைக்கும் நல்லா இருக்கணும், மேலே மேலே உயரணும் அப்படின்னு நினச்சி நான் உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.